அக்ரிபாலா தென்னை மரம் ஏறும் கருவி. இப்போ நீங்கள் ஏறி பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விவசாயி பாலா. பாருங்கள், இந்த இதுக்கு 2 கருவி இருக்குது. இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. லெஃப்ட் ஹேண்டில் வந்து பெருசாக இருக்கும், இந்த ஹேண்டில் வந்து சின்னமாக இருக்கும். லாக் சிஸ்டம்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப இந்த மாதிரி இது வந்து இப்படி லேசாக அப்படி கால்கிட்ட இப்படி அப்படி கால்கிட்ட அணைச்சிக்கிட்டோன்னா இது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அப்போ இதை இந்த மாதிரி கொடுத்து லேசாக தள்ளிக்கிட்டு எடுத்தால் வந்துடும். அவ்வளோதான். கழட்டியாச்சு. இது இந்த பக்கம் வந்து இந்த லாக்கை எடுத்து விட்றணும். மெயினாக இந்த லாக்கு மாட்டணும். இப்படி எடுத்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். அதே மாதிரி இதோ அவ்வளோதான். கொஞ்சம் இதுக்கு அதை கழட்டி விட்டுனா வந்துடும். அவ்வளோதான், எடுத்துட்டான். ஆமாம், கலட்டுறது அப்படி தான் கலட்ட போகிறோம். பார்த்துங்க. மறுபடியும் எப்படி மாட்ட போகிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி எப்படி வச்சுக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி இந்த கம்பி லாக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் கம்பியில் லாக்கு. அடுத்து இந்த ஹோல்ஸில் உள்ள கொடுக்கணும். பார்த்துங்க. கொடுத்துட்டு இப்படியே மாட்டிட்டு இதை லாக் பண்ணணும். ஓகே. அடுத்து வந்து இதில் கொடுத்துட்டு அப்படி. ஓகே, அவ்வளோதான். ஈஸியான மெத்தடு தான், சேஃப்டியாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏறலாம். முதல் 2 வட்டம் ஏறி பழகிட்டு அதுக்கப்புறம் ஏறணும். கொஞ்சம் நர்வஸாக இருந்தால் கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏறுங்க. நானே இப்போ ஒரு 3-4 தடவை ஏறி தான் ட்ரைனிங் எடுத்தேன். இந்த கருவி வந்து வெறும் 3500 தான் வாங்கினேன். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், வயசானால கட்டி ஏற முடியாது. இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எனக்கு 46 வயசு ஆகுது. இன்னமும் மறையிறதுக்கு கொஞ்சம் உதவுது. ஓகே. இதை தூக்கிட்டு இப்படி இதை இழுத்தினா டக்குன்னு நின்றுக்கிறோம். அதே மாதிரி இந்த இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு அப்படி இழுத்தினா போதும். இது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்டு. லெஃப்ட்டு வந்து ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், கொஞ்சம் சின்னமாக இருக்கும். அவ்வளோதான். ரைட்டு லெஃப்ட்டுக்கு உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். ஏறும்போது இந்த ரைட் ஹேண்ட் அப்படி தூக்கி இப்போ ரைட் ஹேண்டு மேலே ஏற்றியாச்சுன்னா அடுத்து லெஃப்ட் காலை தூக்கி அப்படி இந்த இது என்ன லூஸ் ஆகிக்கணும். அப்போ செட் பண்ணிக்கோங்க. பிரச்சனை இல்லை. செருப்பு கூட ஏறினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு காலை ஏற வைக்க சிரமமாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஷூ போட்டு கூட ஏறலாம், வாய்ப்பும் கிடையாது. பாருங்கள், இந்த காலில் கரெக்டாக மாட்டணும். இதை என்ன அதான் மெயின். இதை மாட்டினாத்தே நமக்கு சேஃப்டி. ஓகே. நம்ம அதோட பிடிச்சி ஏறிக்கலாம். ஏற முடியாதாலும் அப்படி கூட பிடிச்சி ஏறிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே, கொடுக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஓகே. இந்த மாதிரி ஏறினா போதும். இன்னொரு ஸ்டெப்பு ஏறி கட்டுப்பாங்க. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் அக்ரிபாலா விவசாயத்தை அந்த வீடியோவை போட்டுக்கிட்டே இருப்பேன். பாருங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அக்ரிபாலா விவசாயம். நன்றி, வணக்கம். அறுபத்தி போடுவா.
இன்னும் ஒன்று லைட்டாக ஏறணும். வெயில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு ஈவினிங் போல்